ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான தயவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம இப்போது ஆயுத பூஜை இல்லை சரஸ்வதி பூஜை அப்படின்னுவோம் இல்லையா? நம்ம ஏன் அதெல்லாம் கொண்டாடுறோன்னு தெரிஞ்சு கொண்டாடுறோமா? ஆயுத பூஜை சில பேர் அது தேவையில்லை, சடங்கு, அந்த சம்பிரதாயம் அப்படின்னு மறுப்பவர்களும் உண்டு. இந்த ஆயுத பூஜைன்னா செம்மையாக இருக்கும், ஒன்று விட மாட்டோம். உழக்குலேருந்து ஆழாக்குலேருந்து கதவுலேருந்து அதை சந்தனத்தை தெளித்து இல்லையா, கத்திலேருந்து கத்தியிலேருந்து ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து எல்லாத்தையும் அன்னைக்கு வணங்கணும். அதான் அர்த்தம். எவ்வளோ அழகு பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளோ அறிவு பாருங்களேன். எல்லாமே சாமிடா அப்படின்னு அதுக்கு ஒரு நாள் கொடுத்து, இன்னும் அந்த தொழிற்சாலைகள்லாம் ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு அந்த ஓய்வு கொடுப்பதும் எல்லாவற்றையும் மதிப்பதும். இந்த கார்த்திகை தீபம் கூட பாருங்கள், 3வது கார்த்திகை குப்பை தொட்டி கழிப்பிடங்களெல்லாம் விளக்கு வைப்பாங்க, எல்லாம் சாமி. அது நம்ம பொருள் புரியாமல் அதை கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் போய் வச்சுன்னு இருக்கான் பாருன்னு ஒரு கூட்டம். இதுக்கெல்லாம் சந்தனம் எல்லாமே சாமிடா. இந்த உலகத்தில் ஒரு சின்ன பொருள் கூட பயன்படாமல் இல்லை. அது எப்போ தெரியுமா? அது இல்லாத நேரத்தில் தெரியும். ஒரு கத்தியை நம்ம எப்போ ஒரு கத்தி இல்லாமல் சில நேரங்களில் கஷ்டப்படுவோம் பாருங்கள். பட்டிருக்கோமா? ஒரு சின்ன கத்தி இல்லாமல், ஒரு பென் டிரைவ் இந்த ஸ்க்ரூ டிரைவர் அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இல்லாமல் சில சமயம் கஷ்டப்பட்டுருக்கும். ஒரு கறித்துணி இல்லை, ஒரு தீப்பெட்டி இல்லைன்னா, ஒரு செருப்பு இல்லைன்னா, நல்ல வெயில நடந்து ஐயோ அப்படியே துடிச்சு போயிடும். ஒரு பின்னினுடைய தேவை அது இல்லாத நேரத்தில் தான் தெரியும். எப்போவுமே இருக்கும்போது தெரியாது. எல்லாமே சாமி. அதனுடைய தேவைகள் அது இல்லாத நேரத்தில் தான் தெரியும். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் பயன்பாடு உடையது தான். ஒரு சின்ன கல்லிலிருந்து நமக்கு எப்பவுமே அது சீப்பு இல்லாதப்ப தெரியும், சோப்பு இல்லாதப்ப தெரியும், ப்ரஷ்ஷு இல்லைன்னா தெரியும், பேஸ்ட் இல்லைன்னா தெரியும். யார்ட்டையாவது ஐயோ கொண்டு போகாமல் மறந்து போயிடுவோம் சில விஷயங்கள். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஈரத்துணியில் நனைஞ்சு நில்லுங்க குளிரில், காய்ந்த ஆடை கிழிந்ததாக இருந்தால் கூட அது அருமை தெரியும். ஒவ்வொன்றும் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பது நமக்கு முதல்ல தெரியணும். ஆண்டவர் கொடுத்தது. நம்ம மதிப்பு மிக்க பொருள் மதிப்பு இல்லாத பொருள்னு உலகத்தில் கிடையாது. தேவைக்கு எதுவாக இருந்தாலும் மதிப்பு மிக்கதாக தெரியும். தேவை இல்லாதவனுக்கு எதுவும் தான் மதிப்பு இல்லை. உறவுகளை மதிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அந்த மனைவியை அப்படி மதிப்பாங்க, ஒருத்தருக்கு அது ஒரு துச்சம். ஒவ்வொருவர் தாயை தன் தெய்வத்துக்கு மேலே மதிப்பாங்க. ஒரு சிலருக்கு அவ்வளவுதான். நம்மளுடைய மனோநிலையை பொறுத்து தான் அது மதிப்பு மிக்கதா மதிப்பு இல்லாததா. அது சின்னது பெரிது, மதிப்பு ரொம்ப விலை உயர்ந்தது விலை இல்லாததெல்லாம் கிடையாது. என் மனதை பொறுத்தது தான் அந்த பொருளை நான் மதிப்பது, கடவுள் உட்பட. மகாத்மா காந்தி காலையிலிருந்து ஒரு பொருளை தேடுறாருங்க. அவர் என்ன தேடுறாருன்னு தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கார். கோட் பேக்கெட், அவர் கூட வந்தவருடைய கோட் பேக்கெட்டில் போய் பார்க்குறாரு, அவருடைய பேக்கில் போய் பார்க்குறாரு, இவர் ட்ராயர் எல்லாம் பார்க்குறாரு. என்ன தேடுறாருன்னு அவங்களுடைய பேத்தி, அவருடைய அசிஸ்டண்ட், என்ன பாபுஜி என்ன தேடுறீங்க, உனக்கு தெரியாது விடு அப்படின்னு தேடுறாரு. இல்லை என்ன சொன்னீங்க நாங்கள் தேடுவோம். பென்சில் காணோம். பென்சிலா பாபுஜி இப்படி தேடுறீங்க? ஆமாம். எவ்வளோ? சரி ஏதோ பெரிய பென்சில் என்னன்ட்டு. எவ்வளோ பாபுஜின்னு? ஏன் பாபுஜி இப்படி தேடிட்டு இருக்கீங்க? பென்சில் தானே பாபுஜி. இல்லை, நான் நேற்று என் நண்பனினுடைய வீட்டுக்கு, அங்கே ஒரு சிறுவன் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவன் பயன்படுத்திய பென்சில் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். எவ்வளோ அன்பாக எடுத்து கொடுத்தான். அதை நான் எப்படி தொலைக்கலாம்? அப்போ அவன் மீது வைத்த அன்பு பொய்யாயிடும்ல, அவன் மீது நான் வைத்த மரியாதை பொய்யாயிடும்ல. அப்போ அந்த பென்சில் தானே நான் விட்டுட்டேன்ல அப்படின்னு பாபுஜி திணர் தாங்க அன்பு. அந்த பென்சில் தானேன்னு அவர் பார்க்கல. அதை பார்த்து நிறைய பேர் அந்த நேரத்துக்கு வியந்தாங்க. மகாத்மா காந்தி தான் மகாத்மா காந்தி. அது குழந்தைன்னும் பார்க்கல, என்ன எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான
தொண்டர்களும் இவனும் ஒருத்தனும் பார்க்கல, எதனா சாதாரண பென்சில்னு பார்க்கல. இதுதான் பெரியவர்களின் குணம். எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லாத்தையும் மதிக்கணும். அருட்தந்தையின் ஒரு செய்தியை சொல்கிறேன். நம்ம எல்லாத்தையும் மதிக்கணும். முதல்ல நம்மையே மதிக்கலை. எத்தனை பேர் நம்மை மதிக்கிறோம்? முதல்ல நம்மை நாம் மதித்தால்தான் பிறர் நம்மை மதிப்பார். நம்மை மதிப்பதுன்னா என்ன? முதல்ல நம்ம தேகத்தை மதிக்கணும். நம்ம தேகத்தையே நம்ம மதிக்கிறது இல்லை. இந்த மானுட தேகத்தை எங்கே மதிக்கிறோம்? இந்த தேகத்தினுடைய பெருமையை மதிக்கணும். ஒருத்தன் எதுவுமே இல்லைன்னா கடவுள்கிட்ட போயிட்டு, அப்போ கடவுள் சொன்னார், சரி கண்ணை நோண்டி கூட ஒரு 2 லட்சம் தரேன், காதை அறுத்து கூட ஒரு 1 லட்சம் தரேன், வெள்ளையெல்லாம் வெட்டி கூட ஒரு 4 லட்சம் தரேன். கொடுப்போமா? எவ்வளவு மதிப்பில்லாத நம்ம தலைமுடி போல நம்முடைய பல்லுது அந்த எனாமல் எவ்வளவு தெரியுங்களா? அந்த எனாமலால் எந்த விஞ்ஞானத்தாலையும் கொடுக்க முடியல. நம்ம பல்லு மேலே ஒரு எனாமல் இருக்குது தெரியுங்களா? பூச்சு. எனாமல்னா பூச்சு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? நமக்கு அந்த பூச்சு போயிட்டாதான் அந்த பூச்சி இல்லை, பூச்சு எனாமல் நமக்கு பல் கூசுறது. அந்த பூச்சு மட்டும் இல்லைன்னா நம்ம ஒரு பொருள் சாப்பிட முடியாது. இந்த எனாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் சாப்பிட முடியுது. அது நமக்கு தெரியாது. இந்த தோல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்புல இறைவன் பூசு வேலையே பண்ணாமல் நம்ம எல்லாரையும் அனுப்பிட்டார். எல்லாம் எலும்பு கூடுகளாக சுற்றி நின்றுருப்போம். எத்தனை வகையான கற்பனை திறன்! 2 மூக்கு 2 புருவம் தான், ஒரு 2 கண்ணு, ஒரு மூக்கு 2 புருவம் கண்ணு. அதில் எத்தனை இது ஒன்று சிந்திச்சாலே போதும். ஒருவர் போல ஒருவர் இருக்கிறோமா? என்னதான் டிராயிங் பண்ணியிருப்பார் அவர் இல்லை? எப்படி? இதையெல்லாம் நமக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவையும் மதிக்கிறது இல்லை, நம்முடைய உடல் கூறுகளையும் மதிப்பதில்லை, நம் மனதையும் மதிப்பதில்லை, நம் வாழ்க்கையையும் மதிப்பதில்லை, நம் எதையுமே மதிக்கிறது இல்லை. மதிக்கணும் தான் நன்றி உணர்வு. நமக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. இதுதான் முதல் நியமம் என்கிறார் நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்தில். நமக்கு வேண்டிய குணங்களில் முதல் குணம் எது என்று சொல்கிறார்? இறைவனை அடைவதற்கு 5 குணங்கள் தேவை. அதில் முதல் குணம் ஆண்டவராக நீங்கள் மாறுவதற்கு, இந்த பிறவி பயனை முடிப்பதற்கு தேவையான குணங்களில் முக்கியமான முதல் குணம் எது என்று 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதிய, தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் தன்னுடைய செய்யுளில் முதல் குணமாக சொல்வது பெற்றதற்கு உவத்தல். முதல்ல உன்னை எதையெல்லாம் அடைந்து இருக்கிறாயோ அதற்கு உவந்து இரு, சந்தோஷமா இருடா.